ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் அப்புறம் இந்த ஹெச்ஆர் இந்த மாதிரி நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மையான சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் சொல்கிறத நம்பி நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் உண்மையிலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிறது வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு ஜாப். அதுக்கு வந்து நீங்களே உங்களோட எஃபர்ட் போடாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் நாலேஜை வந்து நீங்களே எஃபர்ட் போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சி நீங்கள் வேற ஒருத்தவங்கிட்ட போகிறீங்க, வேற ஒரு இன்ஸ்டியூஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் தகுதியே இல்லாத ஆள் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அப்போ வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் கையில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் கையில் ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா, 50 லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்டி நீங்கள் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, நீங்கள் ஒரு கோர்ஸை நோக்கி போக வேண்டியில்லை. அதே கான்செப்ட் தான் இங்கே 50 லட்ச ரூபாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸ், அவ்வளோ ரிசோர்ஸை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு இன்னொருத்தவங்ககிட்ட போய் எனக்கு அதை சொல்லித்தான் இதை சொல்லித்தான்னு கேட்கணும் சொல்லுங்கள். இப்போ உங்கள்கிட்ட வந்து எக்ஸிஸ்டிங்கில் எந்த ஒரு ரிசோர்ஸஸும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷனை நோக்கி போகலாம். அதுக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல, உங்களை உட்கார வச்சு இது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஜி இல்லை பிஜி முடிச்சிருப்பீங்க. ஸோ அவ்வளோ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு மறுபடியும் ஒரு கோர்ஸ் நோக்கி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முட்டாளுங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க. சின்ன குழந்தை இப்போ ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூஷன் நோக்கி போகணும். நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் முடிச்சிட்டிங்க, பட் இன்னும் வந்து நீங்கள் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷனை நோக்கி போனீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால் அதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 3 வருஷம் காலேஜ் படிச்சிட்டிங்க, இன்னும் வந்து நீங்கள் வேற ஒரு இன்ஸ்டியூஷன் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் எந்த இதுக்கும் தகுதியே இல்லாத ஆள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காலேஜ் போய்ட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் அகைன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களை நல்லா குழப்பி விட்ருவாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலபஸே வச்சுருப்பாங்க. அவங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் பெரிய இதாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவுமே சின்ன குழந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க சிலபஸை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சு வச்சுருந்தே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து குழப்பி விட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக உள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்லா எஃபோர்ட் போடுங்க. இப்போது வந்து இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ் யூ வில் லேர்ன்னு போட்டு லாஸ்ட்டில் ChatGPT வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இது போதும், இந்த ChatGPT வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அது எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ChatGPTயில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் ஒவ்வொருத்தவங்களும் இதில் வந்து அவங்க ஒவ்வொரு இதாக தனித்தனியாக போட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ ரியாக்ட்டுக்கு தமிழில் வீடியோஸ் இருக்குது, HTMLக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும் ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரீ ஆஃப் ரிசோர்ஸை விட்டுட்டு நம்ம எதுக்காக வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் போகிறோம் அப்படின்னு தெரியலை. அதனால் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் சொல்கிறத நம்பி நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் நோக்கி போகாதீங்க. அவங்க வந்து இப்போது இவர் இந்த இன்டென்ஷலாங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்ககிட்டேருந்து இவர் சம் ஆஃப் அமௌண்ட் வாங்கியிருப்பார். அமௌண்ட் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் யாரும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணவே இல்லை. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இத்தனை பேர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லிமிட்டட் சீட்ஸ்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து யாரும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ப்ராடக்ட்டுக்கு உண்மையான சர்வீஸ்க்கு வந்து விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு இது வந்து விளம்பரத்துக்கு வருதோ அப்போவே அங்கே வந்து யாரும் வரலங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. விளம்பரமே இல்லாமல் ஒரு இது நல்லா போயிட்டுருக்கோம், அங்கே வந்து அவங்க வந்து சத்தமே இல்லாமல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுதான் உண்மையான இது. பட் இவங்கெல்லாம் விளம்பரம் கொடுத்து அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க தான் பாவம். அதனால் இந்த லிமிட்டட் சீட்ஸ்னு போடுறது இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஒரு பொய்யான கீவேர்டு, இது ஒரு பொய்யான வேர்டு, இந்த மாதிரி 100% ரீஃபண்டு. இதுக்கு பின்னாடிலாம் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க சம் ஆஃப் த ஒரு நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிறது ஃபுல்லாகவே ஒரு டைனமிக் ரிலேட்டடான ஜாப். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்களே தான் அதுக்கு க்ரியேட்டராக இருக்கணும். நீங்களே தான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கோர்ஸை விட்டுட்டு நீங்களே ஒரு 1 மந்த் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபுல்லாக எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணாதீங்க, சும்மா காசு தூக்கி இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் காசு தூக்கி கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். லேட்டர் தான் நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.